வழிபாடு சென்னை மயிலை உரைமுறை மாவட்ட இளைஞராகி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த வழிபாட்டை நம் அனைவரின் நலனுக்காகவும் இளைஞரின் நலனுக்காகவும் இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் அனைத்து இளைஞர்களுக்காகவும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 14ஆம் லியோ அவர்கள் பணி சிறப்பாகவும் இந்த ஜெப வழிபாட்டை புகழ் ஜெபிப்போம். மேலும் ரத்தத்தில் புற்றுநோய் சில பாதிக்கப்பட்ட சிறுவன் டோனி இறுதி அறுவை சிகிச்சை முடிந்தவர் டேனியல் ஆகிய இருவரும் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் ஹான்சி கொண்டேரி ஹான்சி ஜெயக்குமாரி உஷா லீமா ரோஸ் மெர்சி செல்லா மேரி அரவிந்தன் கிறிஸ்டோபர் சகாய மேரி சிறுமதி இதுமதி தாவிதராஜா நம்மால் ரூபன் மேரி உதயகுமார் புனிதவதி ஆகியோர் தங்கள் நோயிலிருந்து முழுமையாக சுகம் பெறவும் முடக்குவாதால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டனி சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கும் சொல்லி வைசாலி ஐய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லாமல் விரைவில் மறைவன் வேண்டிக் பெறுவோம். அன்னை கார்மேன் சொல்லி நல்ல வளர்ச்சி பெறவும், குறிப்பாக அதிக அளவில் ஆர்டர் கிடைக்க பெறவும், மூத்துக்கோட்டை புனித தொன்பஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சி வேளாங்கண்ணி ஆலயம் மற்றும் பருத்திப்பட்டு சொல்லிய விண்ணப்பண்ணி ஆலயம் ஆகிய ஆலயங்கள் கட்ட அதில் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும், திரு ரொபால்டோ ரவிக்குமாரி மற்றும் செல்வர் ரோமலஸ் அவர்கள் கட்டிக் கொண்டிருக்கும் புதிய வீடு நிலையங்களில் கட்டி முடிக்க பெறவும், ஸ்டீஃபன் அவர்கள் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவும், டேனியல் ஜான் ரிட்டோ ரூபன் கிரண்ராஜ் ஆகியவர்களுக்கு நல்ல மன விருப்பங்கள் நிறைவேறவும், குறிப்பாக ரூபன் அவர்கள் செய்யும் பணியில் மென்மேலும் வளர்ச்சி பெறவும், இன்ஃபென்டா பணி செய்யும் இடத்தில் அவர்களுக்கு நல்ல பணி சூழல் அமையவும், ஆக்னஸ் ரம்யா மற்றும் உதய சோதன் அவர்கள் நல்ல வேலை கிடைத்திடவும், அரு சகோதரர் ஹரி ஜோஷ்வா அவர்கள் ஆன்மீக பணி எந்த பிரச்சனையும் இன்றி சிறப்பாக செய்திட நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சந்தோஷ், அஜித் பீட்டர், மகேஷ், வைஷாலி, அன்பரசி ஆகியோர் அரசு தேர்வில் வெற்றி பெறவும், திருத்தொண்டர் ஜான் லூகாஸ், நிதின் டெய்சி ராணி, அஜய் பினேஸ், சிவராமன், பாரதி, ராபர்ட், ஜேம்ஸ், ஜெயராணி, சாந்தப்பன், மேரி செல்வகுமார், அருணா, ஆதி அற்புதம், அருளானந்தம், மரியா ஆரோக்கியம், தாவிதராஜா, நமல், மோகன்ராஜ், ரூபினி, பிரபாகரன், சுஸ்மிதா ரொசாரியோ, விக்னேஷ் சர்லின், இன்ஃபென்ட் ரொசாரியோ, இன்ஃபென்ட் நிக்கோலஸ், பிரான்சிஸ் சேவியர், கருணராஜ் அவர்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், செல்வன் கிங்ஸ்லி, செல்வன் சத்யஜெயந்த் மற்றும் செல்வன் ஆலன் அவர்கள் பணி செய்யும் இடங்களிலே நல்ல பணி சூழல் நிலவும், செல்வன் ரியாங் அவர்கள் நல்ல வேலை கிடைக்கவும், செல்வி ஓவியா அவர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் விரைவில் நீங்கி அவர்கள் மன விருப்பங்கள் நிறைவேறும், தெரேசா மற்றும் அருளானந்த மேரி குடும்பத்தினர் நல்ல கடன் தொலையிலிருந்து விரைவில் விடுதலை பெறவும், உதயசூரியன் அவர்கள் குடும்ப அமைதிக்காகவும் நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். ஜான் பால், சுரேந்தர், பிரேன், பிரவீன் குமார், ஆல்பர்ட், ரெமிஜியஸ், பிரின்ஸ், சுதார், நோயல், பிரமிளா, சாரால், தெரேசா, பிரான்சினா, ஷீபா, டேவின்சி, வினோத் ஆகியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவும், நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பிரபாகரன், சுஸ்மிதா அவர்களுக்கு திருமண பிரச்சனைகள் இன்றி நல்ல நடைபெறவும், ஜாக் அரவிந்த், நட்டாலியா அவர்கள் நிச்சயதார்த்தம் நல்ல நடைபெறவும், சுதா ராமமூர்த்தி, ரமேஷ், அமல தீபிகா, பிரவீன், லூனா, ரொனால்ட் ரிகன், ஜாய்ஸ், ஜெனிஃபர், ராதா ஜெயஸ்ரீ, சனகர சைலஜா, ராஜ்குமார், ஜான்சி, ஆண்ட்ரூ, நான்சி, ஜெயராஜ், அருணா, சுந்தரராஜன், நான்சி, ஜோஷ், ஆஷா, சரண்டா, அனுப்பிரியா, ஜெய்சங்கர், மனிஷா, தினேஷ், வினோதினி, சதீஷ், ஆனந்தி, அசோக், அனுஷியா, ஜோஷ்வா, ஆல்மா, ஹரியரன், பிரியதர்ஷினி, ராபர்ட், ராசாத்தி ஆகிய தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறவும் நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். சென்னை மயிலை உரைமறை மாவட்ட இளைஞர்கள் குழுவின் நல்ல செயல்பாட்டிற்காகவும் எதிர்வரும் திட்டங்களில் இளைஞர் குழு தலைவருடன் அனைத்து பங்கு இளைஞர்களும் ஓரணியில் செயலாற்ற வேண்டி அருளுக்காகவும் உரைமறை மாவட்டத்தில் உள்ள 132 பங்கு இளைஞர்களும் ஜெப வழிபாட்டை பங்களிக்க வேண்டும் என்று நம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி நம் தனிப்பட்ட கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து அன்னை மரியாதை வழியாக ஜெப வழிபாட்டை நம் ஆண்டவரிடம் சொல்வோமாக. தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். Today's saint, Saint Pancras. Saint Pancras, born of parents who were Roman citizens, was orphaned as a very young age child. He was entrusted to the care of his uncle. And at the time, they moved to Rome, living in a villa on the Sicily hill. Both uncle and nephew converted to Christianity, and Pancras was particularly zealous in his faith. During the persecution of Christians under the Emperor Diocletian, in about the year 303 AD, Pancras was 14 years old. His faith was well known even at this young age, and he was brought before the authorities in order to perform a sacrifice to Roman gods. Pancras refused, but Diocletian was impressed with the boy's persistence and his refusal. And so, to break him, he promised him wealth and power. Pancras steadfastly refused, so the emperor ordered him to decapitalize on the Via Aurelia. A Roman matron named Ottavia recovered the body of Pancras, covered with balsam,
wrapped it in the 5 linens, and buried him in a sepulchral duct in the catacombs of Rome. The head of Pancras eventually was placed in the reliquary that still exists today in the ancient Basilica of St. Pancrazio in Rome, which marks the place of the young martyr burial. Little did the 14-year-old boy know his heroic death would inspire kings and popes, laymen and clergy throughout the ages. As we honor the child martyr, reflect upon his courage at such a young age. Though young in years, he was wise in spirit. Pray for same wisdom and courage that his saint had, so that you will able to give him proper honor and the glory to Christ. A small prayer. Saint Pancras, though young in age, you were old in faith and courage. You choose to die rather than to worship false gods. Please pray for me that I will imitate your faith and courage in my life, holding nothing back from my wholehearted service of the true King of all kings. Saint Pancras, pray for me. Jesus, I trust in you. குட் ஈவினிங் மக்களே. இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னா, நம்ம எல்லார்கிட்டயும் அது ஈக்குவலா இருக்கும். ஆனா நம்ம அத வந்து கிராண்டடா எடுத்துக்கிறோம். அதுதான் என்னது? டைம். சோ டைம்ன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் மக்களே நம்மளோட வாழ்க்கையில. மணி வந்து நம்ம எப்போ வேணா வந்து சம்பாதிச்சுக்கலாம். ஆனா ஒரு டைம் நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம்னா அது திருப்பியும் நம்மளால எடுக்க முடியாது. எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம பேரண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்திருப்போம். சில இடத்துக்குலாம் போயிருப்போம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா வயசாயிருக்கும். நம்மளால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உலகம் போற போக்குல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். வேர்ல்டு எவ்வளவு ஃபாஸ்டா ரன் பண்ணதும் அந்த அளவுக்கு நம்மளும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டைம் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ணாத. சோ அதனால நீங்க அந்த டைம்ன்ற ஒரு விஷயத்த ரெஸ்பெக்ட் பண்ணணும். அத நம்ம வைஸா யூஸ் பண்ணணும். நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம டைம். சோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். நான் ரீசெண்டா ஒரு மூவி பார்த்தேன். அந்த மூவில வந்து ஒரு ஒரு கப்பிள் வந்து கொஞ்சம் ஏஜ் கப்பிள். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. லவ் மேரேஜ். தே எலோப் ஃப்ரம் தேர் ஹவுஸ் அண்ட் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. யாரும் ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்ல. ஆனா வந்து ஒரு நாள் என்னது, எப்பவுமே அந்த ஹஸ்பண்ட் தான் சீக்கிரமா எழுந்துப்பாங்க. ஆனா அந்த ஒய்ஃப் எழுந்துக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் தான் எழுந்துட்டு ஒய்ஃப் எழுப்புவாங்க. சோ என்ன, அந்த ஒரு நாள் வந்து அந்த ஹஸ்பண்ட் எழுந்துக்காம கொஞ்சம் டயர்ட்ல வந்து தூங்கிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த ஒய்ஃப் பயந்து போயிட்டு என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுல போயிட்டு அந்த லேடிய வந்து கூப்பிடுறாங்க. கொஞ்சம் எழுப்புமா, என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அந்த பதட்டத்திலயே என்ன ஆகுதுன்னா அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. சோ அந்த ஹஸ்பண்ட் வந்து எப்போதும் போல அந்த கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes அப்படின்ற மாதிரி சீக்கிரமா எழுந்திருந்தா வந்து ஏதோ நடந்திருக்காது. சோ அந்த டைம் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால ஒரு உயிரே போயிருச்சு. அதே மாதிரி நம்ம சில டைம் நம்ம சின்ன வயசுல வந்து நினைச்சிருப்போம் இந்த மாதிரி. நம்ம சில சில பேர்லாம் இப்ப ரொம்ப ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. ஆனா அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது பேரண்ட்ஸ் இருக்கிறது இல்ல. சோ அது எப்பவுமே அவங்கள வந்து அந்த கில்ட்டின்னு வச்சிருக்கும். சோ அந்த கில்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்காம இருக்கணும்னா நம்ம அந்த டைம் வந்து நம்ம பிடிச்சவங்க கூட பிடிச்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி வைஸா யூஸ் பண்ணணும். டைமோட வேல்யூ கத்துக்கணும். என்ன பண்ணலாம் அதுக்காக? ஒரு கிளியர் கோல் செட் பண்ணணும். என்ன அச்சீவ் பண்ண போறோம் இன்னைக்கு, இந்த வாரத்துல என்ன அச்சீவ் பண்ண போறோம், இந்த இயர்ல நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அது நீங்க ஒரு கோல் செட் பண்ணுங்க முதலாவது. நெக்ஸ்ட், எந்த டாஸ்க் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் அர்ஜென்ட்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கெல்லாம் லெஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. விச் இஸ் வெரி வெரி குட். அவாய்ட் ப்ரோகாஸ்டினேஷன். எந்த ஒரு இதுவா இருந்தாலும் அப்ப முடிக்கிறதுக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறது, இட் இஸ் அ பிக் மிஸ்டேக். ஈவன் ஐ ஹவ் டன் தட் பிளண்டர் லாட் ஆஃப் டைம். ஓகே நம்ம நாளைக்கு பிபிடி ரெடி பண்ணிக்கலாம், அடுத்த நாள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறச்ச லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் நம்மளால சில டைம் கிரியேட் பண்ண முடியாம போயிடும். அப்புறம் லிமிட் டிஸ்ட்ராக்ஷன். உங்களுக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்கோ அதெல்லாம் புட் அசைடு.
உங்க போனா இருக்கட்டும், இல்ல சோஷியல் மீடியா, யாரு கூடயாச்சும் ரொம்ப சேட் பண்றதா இருக்கட்டும், ரேண்டம் ப்ரௌசிங், எவ்ரிதிங். சோ அதெல்லாம் என்ன ஆயிரும், இதெல்லாம் வந்து இட் ஈட் அப் யுவர் hours. சோ அதனால நீங்க டிஸ்ட்ராக்ஷன் வந்து குறைச்சுக்கோங்க. மேக் டைம் ஃபார் யுவர் லவ்ட் ஒன்ஸ் கைஸ். ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க, which will not fade away. அப்புறம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. புது ஸ்கில் கத்துக்கோங்க. ஒர்க் ஆன் யுவர் பேஷன் டெய்லி. டைம் வந்து எந்த விதத்துலலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க அதை கத்துக்கிட்டே இருங்க. டேக் பிரேக்ஸ். பிரேக் எடுத்துக்கோங்க, ஆனா டோன்ட் வேஸ்ட் டைம். ரெஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிலாக்ஸ் பண்றது இம்பார்ட்டன்ட். ஆனா வந்து ரிலாக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு டைம் வந்து லேசினஸ் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் முக்கியமானது என்னன்னா, ரெஃப்ளெக்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே. உங்ககிட்டயே நீங்க கேட்டுக்கோங்க, டிட் ஐ மேக் த மோஸ்ட் ஆஃப் டுடே? இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், அதை நான் உபயோகமா பண்ணேனா? வாஸ் இட் யூஸ்ஃபுல்? டிட் ஐ மேக் த மோஸ்ட் ஆஃப் டுடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு ஹாபிட், நீங்க ஆஸ்க் யோர் செல்ஃப் அட் தி எண்ட் ஆஃப் த டே. தி சிம்பிள் ஹாபிட் கேன் சேஞ்ச் ஹவ் யூ ட்ரீட் யோர் டைம் ஈச் டே. அதை சொல்லிட்டு நான் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த 10 மணியை நாம் நம்மளுடைய போப்காக, புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம போப் லியோக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். அவங்கள வந்து கடவுள் வந்து ஹோலி ஸ்பிரிட் கைட் பண்ணணும், விஸ்டம்னாலையும் கரேஜ்னாலையும் ஹியூமிலிட்டிலையும் ஆஸ் ஹி லீட்ஸ் தி சர்ச். கடவுள் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் டு uphold truth, compassion to heal and a heart that reflects the love of the Christ. ஸோ அவங்க போப் வந்து யூனிட்டிலையும் பீஸ்லயும் டீப் ஃபேத்லயும் மக்கள் கூட இணைஞ்சு வாழவும், கடவுள் கூட ஒன்றிணைந்து இருக்கவும், மதர் மேரி குவீன் ஆஃப் சர்ச் அவங்கள வந்து மூடி மறைச்சு கொண்டு அவங்களோட மேண்டலுக்குள்ள வச்சு அவங்கள ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டும் என்று நம்ம இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். We offer this decade for strength to continue this rosary faithfully, united in love and devotion, until and beyond the 1500th day. We remember and pray for every past and present member who have been a part of this, and we entrust the upcoming 1500th day into God's hand. May it be a day of joy, grace, and renewal, inspiring us to continue this mission with even greater zeal. Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and the hour of our death. Amen. Glory to be the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, the world without end. Amen. வாழ்க அரசியே ஜெபம். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னியே, எங்கள் வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று உம்மை கூவி அழைக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னித்தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Gospel reading. A reading from John chapter 10, 1 verses 1 to 10. In all truth I tell you, anyone who does not enter the sheepfold through the gate, but climbs in some other way, is a thief and a bandit. He who enters the gate is a shepherd of the flock. The gatekeeper lets him in. The sheep hears his voice. One by one he calls his own sheep
and leads them out. When he has brought all those that are his, he goes ahead of them, and the sheep follow because they know his voice. They will never follow a stranger, but will run away from him because they do not recognize the voice of strangers. Jesus told them this parable, but they failed to understand what he was saying to him. So Jesus spoke to them again, in all truth I tell you, I am the gate of the sheepfold. All who have come before me are thieves and bandits, but the sheep took no notice of them. I am the gate. Anyone who enters through me will be safe. Such a one will go in and out and will find pasture. The thief comes only to steal and kill and destroy. I have come so they have life and have it to the full. The Gospel of the Lord. Praise to you, Lord Jesus Christ. Mother Mary's Guidance Prayer. O Most Virgin Mary, chosen by God, O most revered Mother, who strongly believed the word of God, guide me to walk in the path of your Son during this tender age of mine. When I encounter sorrows, not knowing what to do, let me find refuge in your nurturing love. A role model for the youth, intercede that your Son may be with me. Refine my path and to be with me forever. Just as you offered yourself to God, saying, I am the handmaid of the Lord, grant me the wish to offer myself for God. O sweet Virgin Mary, deliver me from the challenges that I face today. Amen. I welcome Father Ronald Richard on this 1450th day to share few words and pray for all of us. Welcome, Father. ஜெப வழிபாட்டின் 1500வது நாளை நோக்கி மன்றாட்டு. அன்பின் உட்சயம் தந்தையாம் இறைவா, இளைஞர்களாகிய எங்களுக்கு இந்த இளமை பருவம் எம்மை படைத்தவராகிய உமக்கே சொந்தம் என்பதை உணர்ந்து உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் இளைஞர்களாகிய நாங்கள் இணைந்து துவங்கிய இந்த ஜெப வழிபாடு 1500வது நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் அருளின் உடவிடமான உம் திருமகன் இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் வாழ்ந்து உம் மகனின் அன்பு சீடராகவும் வரமருள வேண்டுகின்றோம். அன்று உம் சீடர் பெற்று தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நாங்கள் நிறைவாய் பெற்று கொள்ளவும், மேலும் இந்த நற்செய்தி பணியில் நிலைத்து அனைத்து இளைஞர்களுடன் சேர்ந்து ஜெபிக்கும் ஆசிரை பொழியும். புனித கன்னித்தாயின் பரிந்துரையின் வழியாக எங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்திற்கும் செவி சாய்ப்பீராக. கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். Amen. Good evening. On this 1450th day, I welcome our dear Father Ronald Richard on this day to share few words and pray for all of us. Welcome, Father. இறையேசுவில் அன்புமிக்க சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர்களே, மிக சிறப்பாக 1400வது நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறப்பான நாள். இந்த மாதத்தில் நாம் இன்னொரு நாள் இருக்கிறது, மே 24ஆம் தேதி. நாம் இந்த ஜெபம் துவங்கி 4 ஆண்டுகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் நாம் இன்று யோசித்து கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். த கன்சிஸ்டன்சி இஸ் a road to success என்று சொல்லப்படுகிறது. எனவே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளில் 1400வது நாளில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மற்றும் சென்னை மயிலை உயர்மராட்ட அனைத்து இளைஞர்களுக்கும் உலகளாவிய இளைஞர்களுக்கும் நம் சிறப்பான ஆசிரியை கொடுப்போம். நம்முடைய புதிய திருத்தந்தை லியோ அவருடைய தலைமையிலும் அவருடைய ஆசிராலும் நம்முடைய பேராயருடைய ஆசிராலும் நான் உங்களுக்கு இப்பொழுது ஜெபித்து ஆசிரியை கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஜெபிப்போமாக. எங்கள் அதிகமாக அன்பு செய்யும் நம்மளை இறைவாமை போற்றும் நன்றி கூறுகிறோம். எங்கள் இருவர் மூவர் நாமத்தில் கூடி ஜெபிக்கா நடுவே கிருபிக்கா நன்றி கூறுகிறோம். இதோ எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய தூதர்களாக நீங்கள் என் சாட்சிகள் வாழ்வில் காட்டுங்கள் என்று சொன்னது போல இது ஒவ்வொரு நாளும் உயிர் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதலில் வழிநடத்துதலில் மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்க அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைகள் மீது என்றும் இருந்து இதோ இவர்களுடைய செயல்பாடுகளை ஆசிர்வதித்து இதோ வர இருக்கிற ஜூலை 12ஆம் தேதி 1500வது நாளை மிக சிறப்பாக கொண்டாடவும் சென்னை மயில உயர் மரபட்டு இளைஞர்கள் அனைவரும் இதில் இணைந்து இந்த சிறப்பிக்கவும் அருள் புரிவதாக அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் ஜெப வழிபாட்டி ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன். Amen. So appreciation, special thanks to all of you. You're doing wonderful work. Continue to do. And as we're going to start Anne Naravanipil, let's all pray together, work together. We reach and we witness Christ now and forever. Thank you. God bless you. Have a nice day. Thank you. Thank you.